Hello designers, welcome back to our channel Style Designer Coach. இன்னைக்கு வந்து stitch number 27 வந்து பார்க்க போறோம். water filling stitch. இந்த water filling stitch வந்து first நம்ம fabricல போட்டு பார்க்கிறத விட முதல்ல நூட்ல நம்ம அந்த stitch வந்து practice பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம துணியில ட்ரை பண்ணோம்னாக்கா நமக்கு ஈஸியா வரும். ஏன்னா நிறைய வளைவு நெளிவுலாம் இருக்கு. அந்த வளைவெல்லாம் வந்து நம்ம practice பண்ணணும். சோ அதுதான் இந்த வீடியோல வந்து எப்படி பண்றோம் அப்படினு பார்க்கலாம். first இந்த மாதிரி வந்து கோர்த்து வெச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரெண்டு ஷேப் போட்டு காட்றேன். ரெண்டுத்துமே இத ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப் எப்படி எடுத்துட்டு வரேன் பாருங்க. இது நல்லா இந்த இடம் நல்லா வளைஞ்சு வரணும். ஓகேவா? உங்க கை வந்து நல்லா அழகா வளைஞ்சு ஃபர்ஸ்ட் நமக்கு பென்னில இந்த மாதிரி போட்டு பிராக்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஃபேப்ரிக்ல போட்டு பிராக்டீஸ் பண்ணலாம். இது நல்ல கர்வா வந்தாதான் நமக்கு வந்து அந்த ஸ்டிட்ச் பார்க்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் பெருசாவே போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் அத வந்து நம்ம மெரிக்கேத்தணும். சரியா? சோ இந்த மாதிரி வந்து இந்த இடம் இருக்குலையா இந்த இடம் நல்லா வளையணும். ஓகேவா? இந்த இடம் வந்து எவ்வளவு சின்னதா வருது பாருங்க. அந்த மாதிரி வந்து சின்னதா வரணும். நோட்ல வந்து நல்லா போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. இல்ல பிராக்டீஸ் பண்ணி எனக்கு காட்டுனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்ததுக்கு போகலாம். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் நோட்ல பிராக்டீஸ் பண்ணி காட்டிட்டு ஒரு பேப்பர்ல அதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டிட்ச்ல போட்டு காட்டணும். சரிங்களா? இந்த ஒரு ஷேப் வந்து போட்டு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் ஷேப் மாதிரி ஒரு W மாதிரி எப்படி வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடம் வந்து நல்ல இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளவு கர்வா வருதுன்னு. அந்த மாதிரி வந்து நல்ல வளைவா வரணும். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஷார்ப்லாம் வர கூடாது. நல்ல அழகா வளைவா வரணும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளவு சின்னதா இருக்கு. இந்த இடம் எவ்வளவு சின்னதா இருக்கு. அந்த மாதிரி இது நல்லா வளைஞ்சு போடும்போது இது அழகா இருக்கும். இந்த வாட்டர் ஃபில்லிங்ன்றது ஒரு ஃபில்லிங் ஸ்டிட்ச். சோ நல்லா நீங்க நோட்ல அழகா பிராக்டீஸ் பண்ணுங்க. பொறுமையா. அது ஓகே நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கிளாத்ல போடலாம். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி நல்லா வந்து போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு சர்க்கிள்ல ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளுக்குள்ள குட்டி குட்டியா போடணும். இது வந்து நம்ம ரேண்டமா போடணும். வாட்டர் ஃபில்லிங்ன்றது அங்க இங்க அந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி இதுலயே வந்து நம்ம அழகா வந்து ஃபில் பண்ணனும். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ்லாம் வர கூடாது. கர்வா தான் வரணும். அது அப்படியே ரவுண்டா போகாம அப்படியே ஒரு இது கொண்டு வாங்க. அது நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம்னு தெரிய கூடாது. அதுவும் இல்லாம இது வந்து நமக்கு நெருக்கமாவும் இருக்கணும். இந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்குள்ள வந்து நீங்க வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ணனும். அதுக்கு அப்புறமா இன்னொரு ஷேப் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு இதுக்குள்ளேயும் ஏன்னா இந்த ஷார்ப் எட்ஜ்லலாம் அது எப்படி ஃபில் பண்ணனும் எந்த ஒரு சர்க்கிளா எந்த ஒரு வளைவுல வந்தாலும் எப்படி ஃபில் பண்ணனும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான்
நமக்கு எல்லா இடமும் வந்து ஃபில் ஆகணும். இது வந்து உங்களுக்கு கைக்கு ப்ராக்டிஸு. நல்லா குட்டி குட்டியாக நல்லா பெருசாக இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா குட்டி குட்டியாக அழகாக போட்டு பாருங்கள். இந்த வளைவு நெளிவுலாம் உங்களுக்கு அழகாக வந்துச்சுன்னா அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பென் எடுத்து அழகாக பண்ணுங்கள் ப்ராக்டிஸு. எந்த இடத்துலையும் அந்த ஷார்ப் எட்ஜெலாம் வந்து வரக்கூடாது. இப்போ இந்தமாதிரி அங்கங்கே இருக்க குட்டி கேப்லேயும் நம்ம இதை வந்து அழகாக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ஒரு ரேண்டமாக வந்து நமக்கு இருக்கணும். இது 2 ஷேப்லேயும் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிஸு. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 2த்தையும் ஒரே இதில் சொன்னோன்னா நீங்கள் ஸ்டெப்பாக பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம இதில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் ஓகே சொன்னதும் நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணலாம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பை திஸ் குந்தராஜ். பை டேக் கேர்.